சிலாத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் நாம் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் தொடர் தலைப்பாக நபிமார்கள் வரலாறு தரும் படிப்பினைகள் என்கிற தொடர் தலைப்பின் கீழ் கடந்த 2 வாரங்களாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றையும் அதில் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை அறிந்தோம். அதனுடைய முடிவில் அதற்கு அடுத்த தொடர்ச்சியான நபியாக இருக்கின்ற நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் இன்றைய தினத்திலிருந்து அறிந்து கொள்வோம். அதில் உள்ள படிப்பினைகளையும் அறிந்து கொள்வோம். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூதராக தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்கள், எத்தனை தலைமுறையினர்கள் வாழ்ந்தார்கள் என்கிற எந்த விதமான ஆதரவுபூர்வமான செய்திகளை நம்மால் பார்க்க முடியாது. அவங்க எந்த மாதிரி பிரச்சாரம் செஞ்சாங்க, அவங்க எந்த மாதிரியெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்க, அந்த விமர்சனங்களை தூதராக இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியெல்லாம் அதை எதிர்கொண்டார்கள் என்கிற மாதிரியான எந்த விதமான ஆதாரங்களையும் நம்ம பொதுவாக எந்த விதத்திலும் நம்ம அறிந்து கொள்ள முடியவில்லை. குர்ஆன் வசனங்களிலும் சரி, ஹதீஸ்களிலும் சரி, நம்ம அதற்குரிய ஆதாரங்கள், அதற்குரிய தரவுகள் கிடைக்காத நிலை தான் இருக்கிறது. மற்ற நபிமார்கள் அவங்க எப்படிலாம் எந்த மக்களுக்கு அனுப்பப்பட்டாங்க அப்படிங்கிற தகவல், அவங்களுக்கு எது வேதமாக அருளப்பட்டது அப்படிங்கிற அந்த தகவல், அந்த மக்கள் எப்படிலாம் அவங்களை புறக்கணிச்சாங்க, எப்படிலாம் பொய்ப்படுத்துனாங்க, எப்படிலாம் விமர்சனம் செஞ்சாங்க, எப்படிலாம் ஏசுனாங்க, குறை சொன்னாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்கள் ஒரு சில குறிப்பிட்ட நபிமார்களுக்கு அவர்களுக்குரிய தகவலை குர்ஆன் பல்வேறு வசனங்களில் சொல்கிறார். அதுல குறிப்பாக நம்ம சொல்றதா இருந்தா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொந்தமாக, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொந்தமாக, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொந்தமாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், குறிப்பாக இந்த மாதிரியான தூதர்களுடைய வரலாற்று செய்திகளை அல்லாஹ் ரொம்ப தெளிவாக அவங்க எந்த மக்களுக்கு அனுப்பப்பட்டாங்க அப்படிங்கிற தகவல், அவங்க எந்த மாதிரியான விமர்சனம் செஞ்சாங்க, அந்த மக்கள்கிட்ட என்ன தவறுகள் இருந்தது, என்ன தீமைகள் இருந்தது, அதை எப்படிலாம் எதிர்கொண்டாங்க அப்படிங்கிற அந்த தகவலை எல்லாம் மற்ற நபிமார்களுடைய விஷயத்துல அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். சில நபிமார்களுடைய வரலாற்று செய்திகளை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பந்தமாக அவர்கள் தூதராக தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு என்ன வேதம் வழங்கப்பட்டுச்சு, அவங்க எந்த மாதிரியான வணக்க வழிபாடுகள் மக்களுக்கு அறிவுறுத்தினாங்க அப்படிங்கிற தகவல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அதனாலதான் நம்ம அந்த தகவல்களோட நம்ம நிறுத்திட்டு அடுத்த தூதராக இருக்கின்ற நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சொந்தமான செய்திகளை நோக்கி நம்ம வரப்போகிறோம். இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூதராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த தகவல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிட்டத்தட்ட குர்ஆனிலேயே 15 அத்தியாயங்கள்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பந்தமாக அவர்கள் தூதராக தேர்வு செய்யப்பட்டது, அவர்களுக்கு என்ன மாதிரியான சிறப்புகள்லாம் இருந்தது, அவங்களுடைய மக்கள்கிட்ட இருந்த அந்த விஷயங்கள்லாம் எப்படியெல்லாம் எதிர்கொண்டார்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுகிறார். எந்த அளவிற்கு தெளிவாக நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு குர்ஆனில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், மேலதிக தகவலுக்கு நம்ம ஹதீஸ்களை நாட வேண்டிய அவசியமே இல்லை என்ற அளவிற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பரிபூர்ணமான வகையில நம்ம தெரிந்து கொள்வதற்குண்டான வரலாற்று செய்திகளை, அதுல நம்ம பெற வேண்டிய படிப்பினைகளை எல்லாம் ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். அந்த அடிப்படையில இந்த 15 அத்தியாயங்கள்ல அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கின்றார். அந்த அடிப்படையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் ஆல இம்ரான்ல 3வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனத்துல அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார். இன்னல்லாஹ் இஸ்தஃபா ஆதம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதமை தேர்வு செய்தான், நூஹையும் தேர்வு செய்தான், வால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தாரையும் தேர்வு செய்தான், வால இம்ரான அலல் ஆலமீன், இந்த அகிலத்தாரை விட இந்த இம்ரானுடைய குடும்பத்தாரையும் நாம் அல்லாஹ் தேர்வு செய்திருக்கின்றான் என்கிற இந்த தகவலை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். அதாவது ஏனைய எல்லா உலகத்திலும் சில மனிதர்கள் நல்லடியார்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வால் அகிலத்தாரை விட தேர்வு செய்யப்படக்கூடிய சில நல்லடியார்களுடைய பட்டியல்ல முதலாவதாக வரக்கூடிய நபர் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்தபடியாக அகிலத்தார்கள்லேயே அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்கள் யார் என்றால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த வரிசை முறை அடிப்படையிலேயே
அல்லாஹ் தெளிவா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். ஆதமை அல்லாஹ் தேர்வு செய்தான் என்பதையும், அதற்கு அடுத்ததாக நூஹ் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தேர்வு செய்ததாக, அவர்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டதாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் எவ்வளவு வருஷம் கேப் இருக்கு அப்படிங்கிறது கூட நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியாது. அவங்க எத்தனை வருஷம் தலைமுறை அடிப்படையில் வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு அடுத்து எவ்வளவு நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க அப்படிங்கிற தகவல் கூட நமக்கு தெரியல. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது சில நபிமார்களுடைய வரலாற்றை நமக்கு சொல்லி இருக்கிறோம். ரசூலா பார்த்து அல்லாஹ் சொல்றான், சில நபிமார்களுடைய வரலாற்று செய்திகள் உங்களுக்கு நபியேன்னு உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம், சில நபிமார்களுடைய வரலாற்றை உங்களுக்கு சொல்லவே இல்லை என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்துல தெளிவாக பதிவு செய்கின்றார். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்தபடியாக தூதராக தேர்வு செய்யப்பட்டவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தானா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுக்கு இடையில பல தலைமுறையினர்கள் வந்திருக்கலாம். அந்த தலைமுறையினர்களை செயல்படுத்துவதற்காக தூதர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கலாம். அந்த தூதருக்கு குறிப்பிட்ட வேதங்கள் வழங்கப்பட்டிருக்கலாம். அது அல்லாஹ் நமக்கு சொல்லாமலும் இருந்திருக்கலாம். அதனால நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்தபடியாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லிட்டதுனால அதற்கு இடைப்பட்ட காலங்கள்ல எந்த தூதரும் இல்லை அப்படிங்கிற ஊர்ஜிதமாக நம்ம சொல்ல முடியாது. அது அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். நமக்கு வந்த தகவல் அடிப்படையில, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்தபடியாக நூஹ் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தேர்வு செய்து தூதராக அனுப்பி இருக்கின்றான் என்கிற தகவலை இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அந்த அடிப்படையில ஆதமுக்கு அடுத்தபடியாக நூஹ் அலைஹிஸ்ஸலாமை தேர்வு செஞ்சுட்டான். அந்த தூதராக தேர்வு செய்யப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த மாதிரியான தூதராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்வதற்கு பதிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஒரு வரலாற்று செய்தியின் மூலமாக, ஒரு சம்பவத்தின் மூலமாக ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறாங்க அவங்க எந்த மாதிரியான தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறார். ஏன்னா சில தூதர்கள் எப்படி அனுப்பப்படுவாங்கன்னா குறிப்பிட்ட சில சமூகங்களுக்கு மட்டுமே தூதராக தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்படுவார்கள். ஒரே காலகட்டமா இருக்கும். ஒரு சமுதாயத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட ஏரியால இருக்கிற மக்களுக்கு அவங்களை சீர்படுத்துவதற்காக ஒரு தூதர் அனுப்பப்பட்டிருப்பார். வேறொரு பக்கத்துல அதே காலகட்டம், அதே சேம் வருஷமா இருக்கும், அதே நாளா இருக்கும், வேற பகுதியில வேற மக்களுக்கு இன்னொரு தூதர் தேர்வு செய்யப்பட்டிருப்பாரு, அவருக்கு இன்னொரு வேதம் வழங்கப்பட்டிருக்கும். அது மாதிரி நம்ம இந்த மாதிரியாக தேர்வு செய்யப்பட்ட தூதர்களை நம்ம குறிப்பிடுவதாக இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் நம்ம சொல்லலாம். குர்ஆன்லயே பல அதற்குரிய ஆதாரங்கள்லாம் இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்களா இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ரெண்டு பேருமே ஒரே டைம் லைன்ல அனுப்பப்பட்ட தூதர்கள். இவங்க வேற சமூகத்திற்கு, அவங்க வேற சமூகத்திற்கு. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சந்திக்க வந்த அதே மலக்குமார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாமையே சந்திக்க போயிருக்கிறாங்க. இதை அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு வசனங்களை சொல்லி காட்டுகிறான். இது மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுங்க எப்படிப்பட்ட தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தகவலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மறுமை நாள்ல சில நல்லடியார்கள் போய் சந்திக்க போவாங்கல்ல. எதற்காக சந்திக்க போவாங்க? மறுமை நாளுடைய வேதனை தாங்க முடியல, அல்லாஹ்விடத்துல கொஞ்சம் பரிந்துரைச்சு பேசி குறைச்சு சொல்லி கேளுங்க அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்க போவாங்கல்ல. அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லிடுவாங்க? நானே ஒரு பாவம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் கடுமையான கோபத்துல இருக்கிறான், இது மேல அது மாதிரி கோவப்பட போவது கிடையாது, நீங்க அடுத்து யார்கிட்ட போங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போங்க அனுப்பிச்சு விட்டுருவாங்கல்ல. அந்த மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அனுப்பப்பட்ட உடனே அந்த மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போவாங்க. இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியில 3340வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த மக்கள் அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போவாங்க. யா நூஹே அந்த அவ்வலுர் ருசுல், நீங்கள் தான் முதலாவது தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறீங்க, நீங்க தான் முதல் தூதராக இருக்கிறீங்க. இலா அஹ்லில் அர்தி, ஒட்டுமொத்த பூமியில் இருக்கிற மக்களுக்கு எல்லாமே தூதராக அனுப்பப்பட்ட முதல் தூதராக நீங்க இருக்கிறீங்க. வசம்மாக்கல்லாஹு அபதன் ஷக்கூரா, அல்லாஹ் உங்களை என்ன பேரை சொல்லி அழைச்சிருக்கிறான்னா நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக உங்களை அல்லாஹ் பெயரை சூட்டி இருக்கின்றான். அவ்வளவு சிறப்புகளுக்குள்ளாக்கப்பட்டிருக்கிற நீங்க அல்லாஹ்விடத்துல கொஞ்சம் பரிந்துரைச்சு பேசி கொஞ்சம் வேதனை குறைக்க சொல்லி அல்லாஹ்விடத்துல கொஞ்சம் பரிந்துரை செய்யுங்களேன் அப்படின்னு மக்கள் கேட்பாங்க. அதற்கு பிறகு அதே மாதிரியான பதிலை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில சொல்லுவாங்களோ அதே பதில நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் சொல்லிடுவாங்க. என்ன பதில்? கதிப ரப்பி கதுபா, என்னுடைய இறைவன் கடுமையான கோபத்தில் இருக்கின்றான், நானே ஒரு பாவத்தை செய்து விட்டேன். அது என்ன பாவம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நம்ம செய்திகள்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்போ இது முக்கியமான தகவல். இதுல ரெண்டு தகவல் சொல்லப்படுகிறது. ஒண்ணு என்ன தகவல் அப்படின்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒட்டுமொத்த மக்களுக்குரிய முதல் தூதர் அப்படிங்கிற தகவலும் இருக்கிறார். இப்போ இங்க
ஒரு கிளாஷ், ஒரு செய்தி வந்து இடிக்கிற மாதிரி இருக்குதுல்ல. முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தானே தூதர், முதல் தூதர் அவங்க தானே. ஆனா இந்த ஹதீஸ்ல எப்படி வருது, நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் முதல் தூதர் அப்படிங்கிறது வருகிறார். இது ஒண்ணு. இரண்டாவது என்ன தகவல் அதுல சொல்லப்படுகிறது என்றால், நீங்க தான் ஒட்டுமொத்த மக்களுக்கு, மனித குலத்திற்கு, இந்த பூமிக்கே அனுப்பப்பட்ட தூதராக இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த தகவலை மக்கள் சொல்றாங்க. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த ஒட்டுமொத்த பூமிக்கே, இந்த அகிலத்தாருக்கே தேர்வு செய்யப்பட்ட தூதராக அனுப்பப்பட்ட ஒரு தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எப்படி ரசூல்லா அவங்க நமக்கு இருக்கிறாங்கல்ல, அல்லாஹ் ரசூல்லா அவங்களை குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமா அமைச்சிருக்கிறான், ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற ரசூல்லா 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. அந்த காலகட்டத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா சமூகங்களுக்கும், எந்த விதமான மத வேறுபாடு இல்லாம எல்லா மனிதர்களுக்குமே தேர்வு செய்யப்பட்ட ஒரே தூதர் ரசூல்லா அவங்க. இதை நம்ம தெரிஞ்சு இருக்கிறோம்ல. இதே கான்செப்ட் அடிப்படையில தேர்வு செய்யப்பட்ட தூதர் தான் யாரு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அதனாலதான் உலகம் முழுக்க அழிக்கப்பட்டுச்சு. அது ரசூல்லா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செஞ்ச அடிப்படையில ஒட்டுமொத்த உலகம் அழிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நல்லவங்க மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சமூகமா உருவானுச்சு. அந்த அடிப்படையில தூதரா இருந்தாங்க. ஏன்னா உலகத்துல எந்த மக்களும் இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் முதல் தூதர் தான். அதற்கப்புறம் சில குறிப்பிட்ட தலைமுறையை வந்திருக்கும். அதுக்கப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்திருப்பாங்க. பாவங்கள், தீமைகள், கெட்டவர்கள், தீயவர்கள் மேலோங்கி இருக்கும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சடவடைஞ்சு அல்லாஹ்விடத்துல துவா கேட்டு சாபத்தை கேட்டு ஒட்டுமொத்த உலகம் அழிக்கப்பட்டுச்சு. சில நல்லவர்கள் மட்டும் பாதுகாக்கப்பட்டாங்க. அந்த நல்லவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக உலக மக்கள் அடிப்படையில தேர்வு செய்யப்பட்ட தூதர்கள்ல முதல் தூதராக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். அந்த அடிப்படையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் தூதர். இந்த கான்செப்ட் அடிப்படையில புரிந்து கொள்வோமையானால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதல் தூதர் அப்படிங்கிற அந்த அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கணும். இதை இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப அடுத்ததாக இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒட்டுமொத்த மக்களுக்குரிய தூதரா இருக்கிறாங்க. எல்லா உலக மக்கள்கிட்ட எந்தெந்த ஓரங்கள் எல்லா மக்கள் இருக்கிறாங்களோ அந்த எல்லா மக்களுக்குமே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் தூதர். அவங்க சொல்றதுதான் கட்டுப்படணும், அவங்களதான் தூதரா ஏத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அடிப்படையில தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் அனுப்பி இருக்கின்றான். அதுக்கு அடுத்ததாக சூரத்துல் ஆராஃப்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பிரச்சாரத்தினுடைய விஷயம், அல்லாஹ் தூதராக தேர்வு செய்த விஷயங்கள்லாம் அல்லாஹ் ரொம்ப தெளிவாக 7வது அத்தியாயம் சூரத்துல் ஆராஃப்ல 59வது வசனத்துல இருந்து 64வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். லகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நாம் நூஹை அவருடைய சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பினோம். ஃபகால, அவர் மக்களிடத்துல போய் சொன்னார், யா கௌமி அபுதுல்லாஹ, அல்லாஹ் என்னுடைய சமுதாயமே அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் வணக்கம் செலுத்துங்கள். மாலக்கும் இலாஹின் கைருஹு, அவனை தவிர உங்களுக்கு வேற எந்த இறைவனும் கிடையாது, வேற எந்த கடவுளும் கிடையாது, அல்லாஹ்வை நீங்கள் வணக்கம் செலுத்துங்கள். இன்னி அகாஃபு அலைக்கும் அதாவ யௌமின் அதீம், நான் உங்கள் விஷயத்துல கடுமையான ஒரு துன்புறுத்தக்கூடிய வேதனைக்குரிய அந்த நாள் பற்றி உங்களிடத்துல நான் பயப்படுகிறேன். அல்லாஹ் ஒரு வேதனை இறக்கி விடுவான். நீங்க வைக்கிற ஷிர்கின் காரணமாக, நீங்கள் வைக்கிற அந்த இணை வைப்பின் காரணமாக அல்லாஹ் எங்கே வேதனை இறக்கி விடுவானோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு வணக்கம் செலுத்துங்க, அல்லாஹ் அவனை தவிர வேறு எந்த இறைவனும் கிடையாதுங்கிற அந்த பிரச்சாரத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல தன்னுடைய மக்களிடத்துல போய் சொல்லி வைக்கிறான், பிரச்சாரம் செய்யறான். தூதரா தேர்வு செய்யப்பட்டு, ஏன்னா அந்த மக்கள்கிட்ட ஓரிடை கொள்கை இல்லாமல் இருக்கிறார். அதான் முதல் பாவம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு ரசூலா அவங்க எதுக்காக ரசூலா தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறாங்கன்னா, அந்த சமூக மக்களிடத்துல என்ன இருக்கிறது, ஷிர்க் என்ற மாபாதக கொள்கை அந்த மக்களிடத்துல இருந்திருக்கிறது. அதான் எடுத்த எடுப்புலேயே அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மக்களிடத்துல போய் பிரச்சாரம் செய்யறாங்க. அந்த பிரச்சாரம் கூட என்ன, எடுத்தேன் கவுத்தேன்னு பேசாம அரவணைத்து பேசுகிறார்கள். அதான் முக்கியமாக தூதர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு பண்பு. ஏப்பா நீ நான் சொல்ற அதிகார தோரணையில நான் தான் தூதரா தேர்வு செய்யப்பட்டிருக்கேன், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு எவ்வளவு பெரிய கெத்து இருக்குது தெரியுமா, நான் சொன்னா என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா, நான் நினைச்சவங்கள்ட்ட அல்லாஹ்விட துஆ செஞ்சு வேதனை இறக்கிடுவேன், இந்த பெருமைக்குரிய அந்த பேச்சே தூதர்கள்ட்ட கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதல்ல போய் சொல்றாங்க, அரவணைத்து அழைத்து சொல்கிறார்கள், யா கௌம், என்னுடைய சமுதாயத்தினர்களே, என்னுடைய சமுதாயத்தினரே, அரவணைத்து பேசுறாங்க. நீ வேற நான் வேற அப்படின்னு கிடையாது, நீயும் நானும் ஒண்ணுதான். நீ என்னை சார்ந்தவன், நான் உன்னை சார்ந்தவன், ரெண்டு பேரும் வெவ்வேறு கிடையாது. அந்த அரவணைப்பு வார்த்தைகளோடு அந்த இறக்க குணத்தோடு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்யறாங்க. பிரச்சாரம் செய்வதில் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வை தவிர வேறு எந்த இறைவனும் கிடையாது, அவனுக்கு நீங்கள் வணக்கம் செலுத்துங்கள் என்று சொல்றாங்க. கூடுதலா இன்னொரு பகுதியையும் செய்யறாங்க. இதே மாதிரியான கொள்கையை நீங்க நீடிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அல்லாஹ்வுக்கு தொடர்ச்சியா இணை கற்பிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா,
ஒரு வேதனை ஒரு நாள் அல்லாஹ் இறக்கிடுவா. அந்த வேதனை கடுமையான துன்புறுத்தக்கூடிய வேதனையா இருக்கும். அந்த நாளை பற்றி நான் உங்கள் விஷயத்துல பயப்படுகிறேன், ஜாக்கிரதை இருந்துங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார். இந்த தகவலை கேட்ட அந்த மக்கள்கிட்ட இருக்கிற சில பிரமுகர்கள், சில முக்கியமானவங்க இருப்பாங்கல்ல, நிறைய பேர் அந்த வழிகாட்டில் இருந்தாலும் பேசுறதுக்குன்னே சில முக்கியமான 4 பேர் இருப்பாங்கல்ல, அந்த 4 பேர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அதுக்கு பதில் சொல்றாங்க. காலல் மலஉ மின் கௌமிஹி, அந்த சமுதாய மக்கள்கிட்ட சில பிரமுகர்கள் வந்து சொல்றாங்க, இன்னால் நராக ஃபீ ضلالٍ முபீன், நூஹ உண்மை நாம தெளிவான வழிகாட்டுல தான் நீங்க இருக்கிறீங்க, நம்ம உங்களை பார்க்கிறோம். நீங்க எந்த மாதிரியான கொள்கையில இருக்கிறீங்கன்னா தெளிவான வழிகாட்டுல இருக்கிறீங்க, சாதாரண வழிகாட்டு கிடையாது, தெளிவான வழிகாட்டுல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு யார் சொல்றது? உச்சகட்ட வழிகாட்டுல சிறுக்குல இருந்துகிட்டு அந்த மக்களை சீர்திருத்தத்துக்காக அனுப்பப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து இவங்க என்ன சொல்றாங்க? நீங்க தெளிவான வழிகாட்டுல இருக்கிறீங்க என்று அந்த மக்கள் சொல்றாங்க. அதுக்கடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பதில் சொல்றாங்க, கால யா கௌம், என்னுடைய சமுதாயத்தினரே, லைஸபி வலாலத்தும், எனக்கு என்கிட்ட எந்த வழிகாட்டும் கிடையாது, நான் ரொம்ப தெளிவாக இருக்கின்றேன். வலாக்கின்னி ரசூலும் மிர் ரப்பில் ஆலமீன், அகிலத்தாருடைய இரட்சகரிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதராக நான் இருக்கின்றேன். என்கிட்ட போய் என்னப்பா வழிகாட்டு இருக்க போகுது? வழிகாட்டுடைய சாயல் கூட என்கிட்ட இருக்காது, என்னை பார்த்து வழிகாட்டுல இருக்கீங்க அப்படிங்கிறீங்க என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு அடுத்து அவங்களே சொல்றாங்க, உபல்லிகுக்கும் ரிசாலாத்தி ரப்பி, நான் உங்கள்கிட்ட சொல்றது என்னுடைய சொந்த சரிதையை நான் சொல்லல, ஏன் சொந்த கதை சோகத்தை உங்கள்கிட்ட வந்து சொல்லல, என்னுடைய இறைவனுடைய அந்த தூதுத்துவ செய்திகளை தான் உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் சொல்றது என்னுடைய பர்சனல் கருத்து கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு தூதுத்துவ செய்திகளை எனக்கு அனுப்புகின்றார், எனக்கு வகை செய்தியை கொடுக்கின்றார். அந்த தகவலை தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் தவிர அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. அன்சஹுலக்கும், நான் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றேன். வஅலமும் மினல்லாஹி மா லா தஅலமூன், என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்விடத்துல இருந்து எனக்கு சில தகவல்கள் மட்டும் தெரியும், அந்த தகவல் உங்களுக்கு தெரியாது. அந்த விஷயத்துல மட்டும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறது தவிர மாறாக உங்ககிட்ட நான் சொல்றது எல்லாமே தூதுத்துவ செய்திகளைத்தான் சொல்லுகின்றேன், இதுல எந்த விதமான சொந்த கருத்தும் கிடையாதுங்கிற அந்த தகவலையும் சொல்றாங்க. அடுத்து மூன்றாவதாக அவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ச்சியா சொல்றாங்க, அவ அஜிபத்தும் அன்ஜாக்கும் விக்ரும் ரப்பிக்கும் அலா ரஜுலின் மின்கும், நீங்க ஆச்சரியப்படுறீங்களா? நான் உங்களை சார்ந்தவனா இருக்கிறேன், உங்களுடைய கூட்டத்தை சார்ந்தவனா இருக்கிறேன், உங்களுடைய சமூகத்தை சார்ந்தவனா இருக்கிறேன், இறைவனிடத்திலிருந்து, அதுவும் உங்களுடைய இறைவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரிடத்திலிருந்து ஒரு வேதனையாக ஒரு அறிவுரையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டு உங்களை சார்ந்த ஒருவனாக நான் எனக்கு எச்சரிக்கை வந்திருக்கிற சமயத்துல அந்த விஷயத்தை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறீங்களா? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? அந்த மக்கள் புறக்கணிக்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டா, இத்தனை வருஷம் வரைக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட தான் இருந்திருக்கிறாங்க. சாதாரண மக்களா, அவங்களோட சேர்த்து பழகக்கூடியவங்களா, வியாபார விஷயங்கள்ல, சாப்பிடுற விஷயங்கள்ல, மற்ற எல்லா உறவுகள் விஷயத்திலையும் அதே மாதிரி ஒன்னாத்தான் இருந்திருக்கிறாங்க. திடீர்னு இந்த ஒரு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னை அல்லாஹ் தூதரா தேர்வு செஞ்சுட்டான், நான் தான் உங்களுக்கு தூதர், எனக்கு எல்லாம் வேதத்தை கொடுக்க போறான், நீங்க வந்து சரியா இருங்க, இந்த தப்பு செஞ்சிடாதீங்க, இது சிறுக்கு நீங்க வைக்கிறது, இது குஃப்ரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்களால டக்குன்னு அதை ஏத்துக்க முடியல. அதனாலதான் அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அதே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தெளிவுபடுத்துறாங்க, ஏப்பா இதுல போய் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? உங்களை சார்ந்தவனா தான் நான் இருக்கிறேன், எனக்கு அல்லாஹ்வின் புறத்துல இருந்து அறிவுரை வருகிறார், அல்லாஹ்வின் புறத்துல இருந்து எனக்கு வழிகாட்டுதல் வருகிறார், நான் தூதரா தேர்வு செய்யப்பட்டிருக்கேன். அதோடு மட்டும் இல்லாம லியுந்திரக்கும், உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். வலி தத்தப்பு, உங்களை இறையச்சவாதிகளாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அறிவுரை உங்களுக்கு வந்திருக்கிறார். ஒரு ஆல்லக்கும் துரகமும், நீங்கள் அருள் செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறிவுரைகள் எல்லாம் என் புறத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு சேர்த்திருக்கிறான். இதுல நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கிறது? இன்னும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து இந்த அறிவுரைகள்லாம் சொல்லிட்டாங்க, உங்களுடைய சார்ந்தவனா தான் நான் இருக்கிறேன், ஆனாலும் நீங்க ஏத்துக்க மறுக்கிறீங்க, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, உங்களை எச்சரிக்கை செய்யணும், உங்களை இறையச்சவாதிகளா மாற்றணும், உங்களை அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய சமூகமா உருவாக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் ஒப்பட்டிருக்கிறேன், இதுல நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது என்று இந்த அழகான அறிவுரைகளை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுக்கு அப்புறமும் அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? முரண்டு படிக்கிறாங்க. அதை அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்லி காட்டுகிறாங்க, ஃபகஸபூஹு, அவர்கள் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பொய்ப்படுத்தி விட்டார்கள். ஃபஅன்ஜைனாஹு வல்லதீன மஅஹு ஃபில் ஃபுல்கி, அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமையும் அவரோடு யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களையும் நாம் கப்பலிலே காப்பாற்றினோம். வஅக்ரக்னா அல்லதீன கஸபு பி ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை பொய்ப்படுத்தியவர்களை அப்படியே தண்ணீரில் மூழ்கடிக்க செய்து அவர்களை அழித்து விட்டோம். இன்னஹும் கானூ கௌமன் ஆமீன், அவர்கள்
குருட்டு சமுதாயத்தினர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் இந்த சூரத்துல் ஆராஃப்ல சொல்லி காட்டுகிறார். இது ரொம்ப சுருக்கமாகவே நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாற்று சுருக்கத்தை ரத்தின சுருக்கமா அல்லாஹ் இந்த வசனங்கள்ல முடிச்சுட்டான். 59வது வசனத்துல இருந்து 64வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சுருக்கமா முடிச்சுட்டான். சொன்னாங்க, அந்த மக்கள் ஏத்துக்க மறுத்துட்டாங்க, பொய்ப்படுத்திட்டாங்க. எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாமையும் அவங்களோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களை எல்லாம் கப்பல்ல காப்பாத்திட்டான், மற்றவங்களை எல்லாம் மூழ்கடிச்சுட்டான். அவங்க ஏன் அப்படி மூழ்கடிக்கப்பட்டாங்கிற காரணத்தை எல்லாம் என்ன சொல்றாங்க, குருட்டு சமுதாயத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். கண்ணை பயன்படுத்தவே இல்லை. எப்படி கண்ணை பயன்படுத்துறதுனா எல்லாமே குருடன், பிளைண்ட், அந்த மாதிரியான குருட்டு கிடையாது. சிந்தனை கொண்டவர்களாக இருந்தார்கள், சிந்திக்கவே மறுத்துட்டாங்க. இப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இத்தனை நாள் வருஷம் வரைக்கும் உங்க கூட தான் இருந்தார். திடீர்னு அல்லாஹ்விடத்துல எனக்கு வஹி செய்தி வருது, நான் தூதரா இருக்கிறேன்னு சொல்றாருன்னா, சரி அவர் சொல்றதுல என்ன சரியா இருக்கிறார், அவர் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்குதா, மிஸ்டேக் இருக்குதா, ஏதாவது அநியாயத்துக்குரிய விஷயம் இருக்குதா என்று சிந்தித்து பார்க்கணும். சிந்தித்து பார்த்து ஏற்றுக்கணும். அந்த மாதிரியான சிந்தனை தன்மை அந்த சமூக மக்களிடத்துல அறவே இல்லாமல் போனது. எனவே அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்கிற தகவலை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய விஷயத்தை எல்லாம் சொல்றாங்கல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாமை எல்லாம் காப்பாத்தினான். கூடவே சேர்த்து யாரை காப்பாத்தி இருக்கிறான், அவரோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சில நபர்களை எல்லாம் காப்பாத்தி இருக்கிறான். அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் சூரத்து ஹூதுல 11வது அத்தியாயத்துல 25வது வசனத்துல இருந்து 27வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த மக்கள்கிட்ட அதே மாதிரி இதே விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமை நம்ம தூதரா தேர்வு செஞ்சோம், அவர் மக்களிடத்தில் போய் சொன்னார், நான் உங்களுக்கு தெளிவான எச்சரிக்கை செய்யக்கூடியவனா இருக்கிறேன், நீங்க பயந்துக்குங்க, அல்லாஹ்வுக்கு பயந்துக்குங்க, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்காதீங்க, நான் உங்கள் விஷயத்துல வேதனைக்குரிய நாளை பற்றி அஞ்சுகிறேன் என்று சொன்ன உடனே அப்போ சில பிரமுகர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்றாங்க, நான் உங்களை ஒரு மனுஷனை தான் பார்க்கிறோம், நாங்க உங்களை பெருசா ஒரு தூதராகவோ நல்ல உயர்ந்த ஒரு விஷயமாத்தான் நான் உங்களை பார்க்கல, இன்னமா அந்த பஷரம் மிஸ்லனா, நீங்கள் எங்களை போன்ற மனிதர் தான், எங்களை போன்ற ஒரு மனிதர் சொல்ல வரக்கூடிய செய்தியை நம்ம எப்படி ஏற்றுக்கிறது, அவங்க வித்தியாசம் எதிர்பார்க்கிறாங்க. மனிதரை தாண்டி ஒரு தூய்மையான ஒரு மலக்கு வரணும், அவர் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான தோற்றத்துல இருக்கணும், அவர் பேசுற குரல்ல வேற வித்தியாசமா இருக்கணும், அவர் நிறைய அற்புதங்கள் செய்யும், இது மாதிரி வித்தியாசமான ஒருத்தரை வந்து சொன்னாதான் நம்ம ஏத்துக்குவோம். நம்மள மாதிரியான ஆட்கள் எல்லாம் சொன்னா ஏத்துக்க மாட்டேங்களா, ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி போயிடுவோம். அந்த மாதிரியான மைண்ட் செட் உள்ள ஆட்கள் அந்த விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஒரு காரணத்தை சொல்றாங்களா, நீங்க மனுஷனா இருக்கிறீங்க, அதனால உங்களை ஃபாலோ பண்ண முடியாது, இது ஒரு காரணம். 2வது காரணம் மக்கள் சொல்றாங்க, உங்களை பின்பற்றக்கூடியவங்க சில பேர் இருக்கிறாங்கல்ல, நீங்க சொல்ற அந்த விஷயங்கள்லாம் கேட்டுட்டு உங்க பின்னாடி வரக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா ரொம்ப தரக்குறைவான ஆட்களா இருக்கிறாங்க. சமூகத்துல அந்தஸ்துல பொருளாதாரங்கள்ல அறிவிலையும் ரொம்ப மட்டகரமான ஆட்களா இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் தான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதனால நீ சொல்ற விஷயத்துல நான் ஏத்துக்க முடியாது. யாராவது ஒரு பெரிய பணக்காரர் ரொம்ப அந்தஸ்து உள்ள ஆளு அவர் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாருன்னா சரி கொஞ்சம் யோசிக்கலாம், அந்தஸ்து காலே ஒரு ஃபாலோ பண்ணிட்டு போறாருப்பா, இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நான் எடுத்துக்கலாம். ஆனா உங்க பின்னாடி வரக்கூடிய ஆட்கள் எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப தரம் தாழ்ந்தவங்களா தான் இருக்கிறாங்க. சமூகத்துல ரொம்ப அந்தஸ்து குறைவா, ரொம்ப பணத்துல பின்தங்கியவங்களா, ஏழைகளா இருக்கிறவங்க, சமுதாயத்துல மதிக்கப்படாதவங்க, அவங்கதான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எனவே நூஹ் ஆகிய உன்னை தூதராக நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அந்த மக்கள் சொல்லிட்டாங்க. இந்த வாதத்தை அவங்க மக்கள் வச்சுட்டாங்க. அதற்கு அறிவுபூர்வமாக மார்க்க ரீதியாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில சொன்னாங்க, அவங்களுடைய அந்த வாதத்திற்கு எந்த அடிப்படையில் அவங்களுக்கு சரியான விதத்துல பதிலை சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியை இன்ஷா அல்லாஹ் நம்ம வரக்கூடிய நாட்களில் அறிந்து கொள்வோம்.